டிஎன்பிசி பொதுத்தமிழ் முக்கிய வினாவிடையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விக்டோரியா மகாராணியார் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? ஏ. கம்பராமாயணம், பி. பெரிய புராணம், சி. நாலடியார். சரியான விடை திருக்குறள். திருக்குறளுக்கு முதலாக உரை எழுதியவர் யார்? ஏ. தருமர், பி. பரிமேலழகர், சி. மணக்குடவர், டி. பரிபெருமாள். சரியான விடை மணக்குடவர். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ. திருக்குறள் நாலடியார், பி. திருக்குறள் பெரிய புராணம், சி. திருக்குறள் ஏலாதி, டி. திருக்குறள் கம்பராமாயணம். சரியான விடை திருக்குறள் கம்பராமாயணம். இன்றும் உள்ள தென்தமிழ் என இயம்பியவர்? ஏ. கம்பர், பி. திருவள்ளுவர், சி. சேக்கிழார், பி. காரியாசன். சரியான விடை கம்பர். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை? ஏ. 92, பி. 98, சி. 99, டி. 96. சரியான விடை 96. திருக்குறளுடன் தொடர்புடைய எண்? ஏ. 8, பி. 9, சி. 7, டி. 6. சரியான விடை சி. 7. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எத்தனை? ஏ. 6, பி. 9, சி. 7, டி. 8. சரியான விடை ஏ. 6. கம்பராமாயணத்தின் முடிமணியாக விளங்கும் காண்டம்? ஏ. யுத்தகாண்டம், பி. சுந்தரகாண்டம், சி. பாலகாண்டம், டி. ஆரண்யகாண்டம். சரியான விடை சுந்தரகாண்டம். உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ. கம்பராமாயணம், பி. திருக்குறள், சி. பெரிய புராணம், டி. நாலடியார். சரியான விடை பி. திருக்குறள். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ. கம்பராமாயணம், பி. திருக்குறள், சி. பெரிய புராணம், டி. நாலடியார். சரியான விடை பி. திருக்குறள். திருக்குறள் முதலில் பதிக்கப்பட்ட வருடம்? ஏ. 1812, பி. 1813, சி. 1877, டி. 1872. சரியான விடை 1812. திருக்குறளில் அமைந்துள்ள மொத்த இயல்கள்? ஏ. 9, பி. 8, சி. 6, டி. 3. சரியான விடை ஏ. 9. சுந்தரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. அனுமன், பி. பரதன், சி. ராமன், டி. லக்வணன். சரியான விடை ஏ. அனுமன். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஏ. ஜி.யு. போப், பி. கார்ட்வெல், சி. ஞானப்பிரகாசம், டி. வீரமாமுனிவர். சரியான விடை ஜி.யு. போப். கம்பராமாயணத்தின் 5வது காண்டம்? ஏ. சுந்தரகாண்டம், பி. பாலகாண்டம், சி. யுத்தகாண்டம், டி. அயோத்திய காண்டம். சரியான விடை ஏ. சுந்தரகாண்டம். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? ஏ. 38, பி. 37, சி. 36, டி. 35. சரியான விடை டி. 35. குறிஞ்சி நில மக்கள் வணங்கிய கடவுள்? ஏ. திருமால், பி. முருகன், சி. இந்திரன், டி. வருணன். சரியான விடை பி. முருகன். முல்லை நில மக்கள் வணங்கிய கடவுள்? ஏ. திருமால், பி. முருகன், சி. இந்திரன், டி. வருணன். சரியான விடை ஏ. திருமால். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? ஏ. 7, பி. 6,
சி 8, டி 9. சரியான விடை ஏ 7. தொடை எத்தனை வகைப்படும்? ஏ 7, பி 6, சி 8, டி 9. சரியான விடை சி 8. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர்? ஏ பெரியார், பி மருதகாசி, சி பட்டுக்கோட்டையார், டி உடுமலை நாராயணகவி. சரியான விடை டி உடுமலை நாராயணகவி. திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுபவர்? ஏ பாஸ்கரதாஸ், பி மருதகாசி, சி கண்ணதாசன், டி பட்டுக்கோட்டையார். சரியான விடை பி மருதகாசி. நல்ல என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர்? ஏ குறுந்தொகை, பி அகநானூறு, சி புறநானூறு, டி பதிற்றுப்பத்து. ஏ குறுந்தொகை. சைவ திருமுறைகளின் எண்ணிக்கை? ஏ 10, பி 12, சி 18, டி 13. சரியான விடை பி 12. பிள்ளைத்தமிழின் மொத்த பருவங்கள்? ஏ 10, பி 11, சி 12, டி 13. சரியான விடை ஏ 10.